பால் பாயிண்ட் பென்ஸ். 1945 அக்டோபர் 29 அன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கிம்பல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பால் பாயிண்ட் பேனாக்கள் முதன்முறையாக விற்பனைக்கு வந்தன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மையை நிரப்பி எழுதும் பேனாக்களே பயன்படுத்தப்பட்டன. அவை எளிதில் கசிவது பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது. குறிப்பாக உயரப் பறக்கும் விமானங்களில் ஏற்படுத்தும் காற்றழுத்தம் காரணமாக மை கசியும் பிரச்சனை அதிகமாக இருந்தது. ஹங்கேரிய எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளரான லாஸ்லோ பீரோ என்பவர் பத்திரிகை அச்சில் பயன்படுத்தப்படும் மை விரைவில் உலர்ந்து விடுவதை கவனித்தார். ஆனால் அதனை பேனாவில் ஊற்றி எழுத பயன்படுத்த முடியவில்லை. அதற்காக அவர் ஒரு புதிய பேனாவை வடிவமைத்தார். அதில் சிறிய உலோக உருண்டை எழுது முனையில் பொருத்தப்பட்டிருந்தது. அது மையில் உருண்டு காகிதத்தில் நகரும் போது மை சமமாக பரவும். இந்த மை அடர்த்தியானது என்பதால் கசிவுத்தன்மை மிகவும் குறைவாகவே இருந்தது. இவ்வாறு உருவான பால் பாயிண்ட் பென்னிற்கு பைரோ தனது சகோதரர் ஜியார்ஜி பைரோவுடன் சேர்ந்து 1938 காப்புரிமை பெற்றார். 2ஆம் உலகப் போரின் போது ராயல் ஏர்போர்ஸ் விமானிகள் பால் பாயிண்ட் பேனாவை அதிகம் பயன்படுத்தினர். ஏனெனில் அது விமானத்தினுள் இருக்கும் உயர்ந்த அழுத்தத்திலும் கசியவில்லை. இதையடுத்து எவர்ஷார்ட் கம்பெனி மற்றும் எபர்ஹார்ட் ஃபேபர் நிறுவனங்கள் பைரோ சகோதரர்களின் வடிவமைப்பை வாங்கி அமெரிக்காவில் ரெனால்ட்ஸ் ராக்கெட் பால் பென் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தின. அப்போது ஒரு பேனாவின் விலை $12.5 நிர்ணயிக்கப்பட்டது. அந்த காலத்தில் அது ஒரு பெரும் தொகையாக இருந்த போதிலும் கிம்பல்ஸ் கடையில் முதல் நாளில் மட்டும் 10,000 பேனாக்கள் விற்பனையாயின. இது எழுத்துலகில் ஒரு புரட்சியாக அமைந்தது. பிறகு பல நிறுவனங்கள் குறைந்த விலையில் பால் பாயிண்ட் பேனாக்களை உற்பத்தி செய்தன. இன்று உலக அளவில் மிகவும் அதிகமாக பயன்படும் எழுதுகோலாக பால் பாயிண்ட் பேனாக்கள் உள்ளன.